வணக்கம். ஐஏஎஸ் பூஜா கேட்கர் இந்த விவகாரம் எந்த அளவில் பெரிதாக பேசப்படுகிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பெண்மணி சப்மிட் செய்த சர்டிபிகேட் மட்டுமல்ல, இந்த பெண்ணுடைய பெயர், இந்த பெண்ணுடைய வயதும் இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. யார் இந்த பூஜா கேட்கர், எந்த அளவில் ஊழல் செய்திருக்கிறார், அனைத்துமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு பூஜா கேட்கருடைய வயது பிரச்சனையை பற்றி பேசியுள்ளேன். 2020ஆம் ஆண்டு எந்த வயதில் இந்த பெண்மணி இருந்தாரோ 2023ஆம் ஆண்டு வரை இந்த பெண்மணிக்கு வெறும் ஒரே ஒரு வயது தான் உயர்ந்தது. இந்த பெண்மணி 2 பெயர்களை வைத்து 11 முறை ஐஏஎஸ் அட்டெம்ப்ட் செய்திருக்கிறார். ஜெனரல் கேட்டகரியில் ஒரு நபர் 6 முறை ஐஏஎஸ்க்கு அட்டெம்ப்ட் செய்யலாம். ஓபிசி கேட்டகரியில் 9 முறை அட்டெம்ப்ட் செய்யலாம். ஆனால் இந்த பெண்மணி 11 முறை ஐஏஎஸ் பரீட்சையை எழுதியிருக்கிறார். இந்த பெண்மணியை பற்றி இன்னும் ஆழமாக நாங்கள் அலசி பார்க்கும் போது 2020ஆம் ஆண்டு இந்த பெண்மணி தன்னுடைய பெயர் டாக்டர் கேட்கர் பூஜா திலீப் ராவ் என்று எழுதினார். அப்போ இவருடைய வயது 30. 23ஆம் ஆண்டு இதே பெண்மணி பெயரை மாற்றி மிஸ் பூஜா மனோரமா திலீப் கேட்கர் இந்த பெயரில் இந்த அப்ளிகேஷன் எழுதுகிறார். 2023ஆம் ஆண்டு இவருடைய வயது வெறும் 31. இதுதான் இவருடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காட்டுகிறது. பூஜா கேட்கர் விவகாரத்தை பற்றி பேசும்போது ஊனமற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகையை இந்த பெண்மணி தனக்கு சாதகமாக பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் ஓபிசி பிரிவில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனும் இந்த பெண்மணி கையில் எடுத்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் டிரான்ஸ்பரண்டான முறையில் நடக்கிறதா இல்லையா, ஐஏஎஸ் ரெக்ரூட்மெண்ட் சரியாக ஃபுல் ப்ரூஃபாக இருக்கிறதா இல்லையா, இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் எந்த அளவில் மேனிபுலேட் செய்யப்பட்டிருக்கிறது, இது போன்ற நபர்கள் வழியாக அதையும் நீங்க இதில் பார்க்க வேண்டும். பூஜா கேட்கரை பற்றி நீங்க பார்க்கும்போது கடந்த 4-5 நாட்களாக இவருடைய செய்தி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. யூபிஎஸ்சி ஐஏஎஸ் பரீட்சை எழுதி ஐஏஎஸ் ஆக பதவியேற்ற இந்த பெண்மணி ஏன் கேள்விக்குறிக்கு வந்திருக்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பெண்மணி பற்றி நீங்க ஆழமாக பார்த்தார்கள். ப்ரொபேஷனல் ஆபீசருக்கு எந்த விதமான அந்த ரெட் லைட் வைத்த வாகனம் கிடைக்காது, இந்த பெண்ணுக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பெண்மணி பதவியேற்பதற்கு முன்பே அதிகாரிகள் மீது பிரஷர் போட தொடங்கி இருக்கிறார். எனக்கு விவிஐபி நம்பர் கொண்ட வாகனம் தேவை, அதில் ப்ளூ அண்ட் ரெட் கலர் லைட் இருக்கணும், எனக்கு தனி அறை கிடைக்கணும், எனக்கு தொண்டு செய்வதற்காக ஊழியர்கள் வேணும் என்ற பல்வேறு விஷயங்கள் இந்த பெண்மணி எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பெண்மணியுடைய இது போன்ற ஆட்டிடியூடை பார்த்து அதிகாரிகள் சந்தேகப்பட்டு இந்த பெண்மணியை பற்றி விசாரிக்கும் போதுதான் பல்வேறு விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறது. இந்த பெண்மணி பயணிக்கக்கூடிய அந்த வாகனம் ஆடி கார் கான்ட்ராக்டரிடம் பறித்த அந்த வாகனமாக இருந்திருக்கிறது. அந்த நபர் இந்த பெண்ணிற்கு வாகனத்தை மட்டும் கொடுக்கவில்லை, இந்த பெண்ணிற்கு அந்த தனியார் வாகனத்தில் அந்த ரெட் அண்ட் ப்ளூ கலர் லைட்டையும் பொறித்து கொடுத்திருக்கிறார். இந்த பெண்மணி தன்னுடைய வாகனத்தில் மகாராஷ்டிரா சர்க்கார் என்றும் எழுதியிருக்கிறார். இப்போ பூனா போலீஸ் இந்த பெண்ணுடைய வாகனத்தை சீஸ் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த பெண் மீது எழுப்பக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்க பார்க்கும்போது இந்த பெண்மணி ஐஏஎஸ் பரீட்சைக்கு உட்காருவதற்கு முன்பு ஓபிசி சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கிறார். அதாவது ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடிய கிரீமி லேயர்ல இருந்து வரக்கூடிய இந்த பெண்மணி, இந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்க பார்த்தீர்கள்னா நீங்க அசந்து போவீர்கள். சாதாரணமாக ஓபிசி பிரிவில் நீங்க அப்ளிகேஷனை போடும்போது உங்களுடைய குடும்பத்தின் வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கும் குறைந்ததாக இருந்தால் மட்டும்தான் ஓபிசி கேட்டகரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஆனால் இந்த பெண்ணுடைய குடும்பத்திடம் 40 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக இவருடைய தகப்பனார் தன்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த அந்த தகவல் வெளிக்காட்டுகிறது. இந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களையே நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த பெண்ணுடைய குடும்பத்திடம் 110 ஏக்கர் நிலம் இருக்கிறது, 7 பிளாட்ஸ்கள் இருக்கிறது, அதாவது அபார்ட்மெண்ட்ஸ்கள் இருக்கிறது, 6 பிளாட் இருக்கிறது, 1 கிலோ தங்க நகை இருக்கிறது, 17 லட்சம் ரூபாய்க்கான கோல்ட் வாட்ச் இருக்கிறது, 4 லக்ஸரி கார் இருக்கிறது. இந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய இந்த பூஜா கேட்கர் என்கிற ஐஏஎஸ் ஆபீசர் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய். அப்போ ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கேட்டகரியை எப்படி இது போன்ற நபர்கள் பறிக்கிறார்கள் என்று இங்கே பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, மகாராஷ்டிரா
ஐஏஎஸ் ஆபீசர் டாக்டர் பூஜா கேட்கர் ஃபேக் சர்டிபிகேட்ஸ்களை வைத்து எப்படி ஷார்ட்கட் வழியாக இந்த இடத்தை பிடித்தார் என்கிற இந்த விவகாரத்தை ஒட்டுமொத்த சோசியல் மீடியா மட்டுமல்ல இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். இதை பற்றின ஒரு ஆழமான ரிப்போர்ட்டை பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸும் கேட்டிருக்கிறது. அதாவது பிஎம்ஓவும் ஒரு ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறார்கள். வெளிவந்த ரிப்போர்ட்களை பற்றி நீங்க பார்க்கும்போது இந்த பெண்மணி எனக்கு பார்வை தெரியாது என்கிற ஒரு சர்டிபிகேட்டையும் எடுத்து வைத்திருக்கிறார். சரி, பார்வை தெரியாது உங்களுக்கு, அதனால நீங்க மெடிக்கல் டெஸ்டுக்கு வாருங்கள் என்று அவருக்கு அழைப்பும் கிடைத்திருக்கிறது. ஏப்ரல் 22 எய்ம்ஸ் 2022 முதல் முறையாக இவரை அழைக்கிறார்கள் டெஸ்ட் பண்றதுக்காக. கொரோனா இருக்கிறது, அதனால் என்னால் வர முடியாது என்று கூறிவிட்டார். மே 26 2022 மீண்டும் ஒரு முறை இதே எய்ம்ஸில் இவருக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது மெடிக்கல் டெஸ்டிற்காக. என்னால் வர முடியாது என்று விட்டுவிட்டார். மே 27 2022 சப்தர்ஜங் மருத்துவமனையில் 3வது முறை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக இவரை கூப்பிட்டிருக்கிறார்கள், போகவில்லை. ஜூலை 1 2022 எய்ம்ஸ் மீண்டும் ஒரு முறை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூப்பிட்டிருக்கிறார்கள், போகவில்லை. ஆகஸ்ட் 26 அடுத்த முறை கூப்பிட்டிருக்கிறார்கள், போகவில்லை. டிசம்பர் 2 2022 போகவில்லை. இத்தனை முறை போகாத பூஜா கேட்கர் எப்படி ஐஏஎஸ் ஆனார் என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. ஒரு சில மாதங்களுக்கு பின்பு தனியார் மருத்துவமனையில் போய் இந்த பெண்மணி தனக்கு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி இதை ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. அந்த சர்டிபிகேட்டை படித்து பார்த்த அதிகாரிகள் இது செல்லாது, இது தனியார் நிறுவனத்திலிருந்து நீங்க எடுத்து வந்த ஒரு சர்டிபிகேட் ஆக இருக்கிறது என்று அதை ஓரம் கட்டி விட்டார்கள். பூஜா கேட்கருடைய ஐஏஎஸும் அந்த இடத்தில் சந்தேகமாக பார்க்கப்பட்டது. அவருக்கு ஃபர்தர் எங்கேயுமே ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது, எங்கேயுமே போஸ்டிங் கிடைக்கக்கூடாது என்கிற அந்த அவருடைய ஐஏஎஸை ரத்து செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். ஆனால் எங்கிருந்து போன் வந்தது, எப்படி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நடந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. பூஜா கேட்கருடைய அந்த தனியார் சர்டிபிகேட்டை அக்செப்ட் செய்கிறது கமிட்டி. பூஜா கேட்கருக்கு ப்ரொவிஷன் ஆபீசராக அவருக்கு பதவியும் கிடைக்கிறது. பூஜா கேட்கர் விவகாரம் மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு செய்திகள் கடந்த 2-3 நாட்களாக வெளிவர தொடங்கிவிட்டது. நேற்றும் இதை பற்றின ஒரு ஆழமான வீடியோவை போட்டிருந்தோம். பூஜா கேட்கரை பற்றி ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பும் நாங்கள் போட்டிருந்தோம். பூஜா கேட்கருடைய இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை பற்றி நாம் பார்க்கும்போது நேற்று அவருடைய மெடிக்கல் சர்டிபிகேட் சரியானதான் என்கிற அந்த விஷயத்தையும் இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எப்படி என்றிருப்பார்கள், ட்ரெயினி ஐஏஎஸ் ஆபீசர் பூஜா கேட்கர் லாட்ஜஸ் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் புனே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஒரு பக்கம் அரசாங்கம் இவருக்கு உதவி வருகிறது, ஐஏஎஸ் மீது ஒரு மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டுவிடும், அப்படி பூஜா கேட்கர் போன்ற விஷயங்கள் வெளிவந்து விட்டார். அதனால் பூஜா கேட்கரை வைத்து அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீது ஒரு ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டையும் பூஜா கேட்கர் போட்டிருக்கிறார். பூஜா கேட்கர்ஸ் the conversational prohibition IAS officer currently under public scrutiny. இவருடைய அடுத்த போஸ்டிங்கை ரத்து செய்து விடுங்கள், மீண்டும் ஒரு முறை இவரை அதே ஐஏஎஸ் அகாடமிக்கு அனுப்ப கோரி ஒரு நோட்டீஸும் கொடுத்திருக்கிறது மகாராஷ்டிரா அரசாங்கம். ஜூலை 23 அங்க போய் இவர் ஆஜர் செய்யப்படுத்த வேண்டும். இவருடைய தாயாரை பற்றியும் ஒரு வீடியோ வெளிவந்தது, அந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். கையில் துப்பாக்கி ஏந்தி போன வருடம் ஜூலை மாதத்தில் வெளிவந்த இந்த ரிப்போர்ட், கையில் துப்பாக்கி ஏந்தி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை மிரட்டி அவர்களுடைய நிலத்தை பறிக்கக்கூடிய இந்த விவகாரம் பூஜா கேட்கிற விவகாரம் வெளிவந்த உடனே அந்த வீடியோவும் வைரல் ஆகிறது. இதற்கு பின்புதான் அந்த விவசாயிகளுடைய எஃப்ஐஆரை அவர்கள் பதிவிடுகிறார்கள். இன்னைக்கு பூஜா கேட்கருடைய தாயார் மனோரமா கேட்கர் அவரை காணவில்லையா, திலீப் கேட்கருடைய தகப்பனார் அவரையும் காணவில்லையா. பூஜா கேட்கரிடம் நீங்க போய் கேட்டீர்கள்னா நான் எந்த விதமான பதிலையும் கொடுக்கக்கூடாது என்று எனக்கு அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள், அதனால் என்னிடம் நீங்க எதையுமே கேட்காதீர்கள் என்று நழுவக்கூடிய வேலையை பூஜா கேட்கர் பார்த்து வருகிறார். இது மட்டுமல்ல, எந்த அளவில் கரப்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவில் ஷார்ட்கட் வழியாக பூஜா கேட்கர் போன்ற பல்வேறு நபர்கள் ஐஏஎஸ்எல் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பார்த்தீர்கள்னா ஒரு பாடலை நீங்க பாருங்கள். சனி லியோனியுடன் நடனமாடக்கூடிய இந்த நபர் ஹீரோ கிடையாது, ஹீரோவின் மகனும் கிடையாது, பாலிவுட் நடிகர் கிடையாது. இந்த நபர் முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர், பெயர் அபிஷேக் சிங். தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல் போடக்கூடிய இந்த நபர் அதிகாரத்தை எப்படி சோசியல் மீடியாவில்
வலம் வருவதற்காக பயன்படுத்தினார். அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த ரீலை நீங்க பார்த்தீர்கள் அப்படின்னு தெரிய வரும். எப்படி ஜீப், லைன் ஆஃப் ஜீப்ஸ் அரசு வேலைக்கு செல்லவில்லை, ஒரு ஃபேஷன் ஷோவிற்கு செல்லும் போது இந்த வீடியோவை எடுத்திருக்கிறார். பூஜா கேட்கர் விவகாரத்தை பற்றி இன்னும் ஆழமாக படித்து பார்க்கும்போது பூஜா கேட்கருடைய ரிலேஷன்ஷிப் முண்டே குடும்பத்துடன் இருக்கிறது என்று கூறினார்கள். பங்கஜா முண்டே பிஜேபி சார்ந்த தலைவர். பங்கஜா முண்டே இந்த விவகாரம் ஏபிபி நியூஸ் வெளியில் கொண்டு வந்த உடனே, அதாவது பூஜா கேட்கருடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் முண்டே ஃபேமிலியுடன் இருப்பதாக அந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த உடனேயே பங்கஜா முண்டே ஒரு மிரட்டல் ட்வீட்டை போட்டிருக்கிறார். ஏபிபி நியூஸ் எங்கள் மீது ஒரு தவறான அலிகேஷன் எடுத்து வைக்கிறார்கள், அவர்கள் மீது நாங்க மான நஷ்ட வழக்கை போட போகிறோம். எந்த விதத்தில் பியூரோக்ரசியை வேடிக்கையாக்கி விட்டார்கள் இந்த நபர்கள் என்று நீங்க பாருங்கள். அபிஷேக் சிங்கை பற்றி நீங்க பார்க்கும்போது அபிஷேக் சிங்கும் இதே போன்ற ஒரு போலியான ஊனமுற்றவராக நடித்து இந்த அப்ளிகேஷன் சர்டிபிகேட்டை போட்டிருக்கிறார். அதாவது அவருடைய 2 கால்களும் வேலை பார்க்காதபடி இந்த சர்டிபிகேட் இருந்தது. பூஜா கேட்கர் விவகாரம், இவருடைய 2 கண்ணுகளுமே வேலை பார்க்காதபடி, அதாவது குருடராக இவர் தன்னை போர்ட்ரே செய்து அந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வேலையை பார்த்தார். இந்த இடத்தில் அகமது நகர் டிஸ்ட்ரிக்ட் சிவில் ஹாஸ்பிட்டல் இவர்கள் இஷ்யூ செய்த சர்டிபிகேட் எடுத்துக்காட்டக்கூடிய பல்வேறு விஷயங்கள். பூஜா கேட்கருடைய அந்த சர்டிபிகேட்டே மிஸ்ஸிங் ஆகிவிட்டது என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். அதாவது காணவில்லை. இன்னைக்கு வரக்கூடிய ரிப்போர்ட் அது சரியாக இருக்கிறது, நேற்று அது காணவில்லை. இது மட்டுமல்ல, பூஜா கேட்கருடைய இந்த விவகாரத்தில் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் போனது. டாக்டர் சர்டிபிகேட் டிக்ளேர் பூஜா கேட்கர் மெடிக்கலி ஃபிட் ஃபார் எம்பிபிஎஸ். இந்த விஷயம் 2007ஆம் ஆண்டு நடந்தது. மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனில் அவர் கொடுத்த அஃபிடேவிட்டின் போது பூஜா கேட்கருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று அன்னைக்கு கூறினார்கள். இன்னைக்கு எப்படி அவருடைய கண்கள் மோசமாகிவிட்டது, இன்னைக்கு எப்படி அவருடைய மனநிலை மோசமாகிவிட்டது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இதே நேரத்தில் பூஜா கேட்கர் விவகாரத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. பூஜா கேட்கர் போன்ற பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். சமீன் வான்கேடே எந்த அளவில் அப்பாவி நபர்கள் மீது பல்வேறு போலி கேசஸ்களை போட்டு பணத்தை வசூலிக்கக்கூடிய வேலை பார்த்தார். அது மட்டுமல்ல, 2016ஆம் ஆண்டு பேட்ச் 3rd ரேங்க் வாங்கிய கோபாலகிருஷ்ண ரணோக்கி, இந்த நபர் மீது இருந்த குற்றச்சாட்டும் இதே டிசபிலிட்டி சர்டிபிகேட், ஊனமற்றவர்களுடைய சர்டிபிகேட்டை இவரும் வைத்து பேக்டோர் என்ட்ரி அடித்திருக்கிறார் ஐஏஎஸ் ஆவதற்காக. இது மட்டுமல்ல, டெல்லி அசெம்பிளி பேனல் issued a fresh notice to IAS ராஜசேகர் on fake OBC கேண்டிடேஷன். இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் கொடுத்த ஃபேக் ஓபிசி சர்டிபிகேட். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா பீகாரின் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஃபேக் சர்டிபிகேட் டு கிளியர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் 12th சர்டிபிகேட் உட்பட அவருடைய ஜாதி சர்டிபிகேட் உட்பட அனைத்துமே போலியாக இருந்தது. இதே போன்ற இன்னொரு நபரை நீங்க பார்க்க வேண்டும், பிரியான்ஷு காட்டி. இந்த நபரும் ஊனமுற்றவராம். இந்த நபருடைய சர்டிபிகேட்டும் அதை தான் எடுத்து காட்டுகிறது. இதுவரை சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போஸ்ட்களை போட்டு வந்த இந்த நபர் 2 நாட்களாக இவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பிரைவேட்டாக மாறிவிட்டது. அதாவது யாருமே இவருடைய போட்டோக்களை பார்க்கக்கூடாது. இது போன்ற பல்வேறு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், இது போன்ற பேக்டோர் என்ட்ரி அடித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட் இன்னைக்கு பிரைவேட்டாக மாற தொடங்கிவிட்டது. தன்னுடைய போட்டோஸ்களை, வீடியோஸ்களை, போஸ்ட்களை இவர்கள் டிலீட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஐஏஎஸ் ஆஃபீஸர் மத்திய பிரதேஷ், இந்த நபர் மீது இருந்த குற்றச்சாட்டு, இந்த நபர் forged document to get himself as promoted as IAS officer. ஸ்டேட் கேடரான இந்த நபர் ப்ரமோஷனுக்காக ஃபேக் போலீஸ் சர்டிபிகேட்ஸ்களை இந்த நபர் சப்மிட் செய்ததாக டெல்லி போலீஸின் டிசிபி சஞ்சய் குமார் இவரும் இதே போன்ற போலியான சர்டிபிகேட்ஸ்களை சப்மிட் செய்திருக்கிறார். இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரான ஷஃபீர் கரீம் தன்னுடைய மனைவியை வைத்து ப்ளூடூத் அட்வான்ஸ் ரொபாட்டிக் விஷயங்கள் எல்லாம் செய்து ஹைடெக் முறையில் திருட்டு செய்து இவர் பிடிபட்டார். தன்னுடைய மனைவிக்கு முன்பு ஒரு கேமராவை வைத்து அந்த கேமரா அந்த பேப்பரை பார்க்குமாம். அவருடைய மனைவி போன்ல இவருக்கு பதில் எல்லாம் கூறியிருக்கிறார், பிடிபட்டு விட்டார். இது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா 581 கரப்ஷன் சார்ஜஸ் ஐஏஎஸ் ஆபீசர்கள் மீது 2020ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு பதிவானது. ஆனால் எத்தனை ஆபீசர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டது, எத்தனை ஆபீசர்கள்
பணிநீக்கம் செய்யப்பட்டார்கள் என்று பார்த்தீர்கள்னா அந்த பட்டியல் மிகவும் குறைவு. ஏதோ ஒரு வழியில் அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல அரசியல் தலைவர்களுக்கு உதவும்படி இவர்கள் அந்த பவரை மிஸ்யூஸ் செய்து வருகிறார்கள். அந்த பவரை மிஸ்யூஸ் செய்யும் போது இவர்கள் கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஐஏஎஸ் டைகூன் 500 crores இந்த நபர் கையில் இருந்திருக்கிறது. பாபுலால் அகர்வால் பிடிபட்டு போனார். இதே போன்ற ஐஏஎஸ் கபில் அரவிந்த் ஜோஷி மற்றும் டீனு ஜோஷி இவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு 360 கோடி ரூபாய். இதே போன்ற இன்னொரு நபர் சத்தீஸ்கரின் ஐஏஎஸ் ஆபீசர் சமீர் பிஷ்னோய், இவர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பணம் 2-3 கோடி ரூபாய். இவரும் பிடிபட்டு போனார். ஜார்க்கண்ட் கேடர் ஐஏஎஸ் ஆபீசர் பூஜா சிங்கல் அரசாங்கத்தின் 100 கோடி ரூபாயை கொள்ளையடித்த இந்த பெண்மணி. இது போன்ற எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும். பூஜா கேட்கருடைய விவகாரம் ஒவ்வொரு நாளும் வெடித்து கொண்டிருக்கிறது. பூஜா கேட்கருடைய விவகாரம் ஒரு பக்கம், அபிஷேக் சிங்கோடைய விவகாரம் இன்னொரு பக்கம். அனைத்து நபர்களுமே எப்படி யூபிஎஸ்சி ஏமாற்றி இந்த நாட்டை ஏமாற்றி ஒரு மிகப்பெரிய எக்ஸாமை அதற்கு செல்லக்கூடிய சர்டிபிகேட்களை போலியாக சப்மிட் செய்து எப்படி இன்னைக்கு பியூரோக்ரசியில் நுழைந்திருக்கிறார்கள். இவர்களுடைய தொடக்கமே ஒரு போலியான தொடக்கமாக இருக்கும் போது எப்படி இவர்கள் நல்ல ஆபீசராக இருக்க முடியும், எப்படி இவர்கள் கரப்ஷன் ஃப்ரீ ஆபீசராக இருக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை. அதனால் இந்த நாட்டு அரசாங்கம் யூபிஎஸ்சி 2 பேருமே இந்த நாட்டு மக்களுக்கு உழைத்து இந்த பரீட்சைகளை எழுதி பாஸ் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தால்தான் இதிலும் எந்த விதமான தவறும் நடக்கவில்லை என்பதை நாம் உணர முடியும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.